திருப்பரங்குன்றம் மலை மீது மாநில தொல்லியல் துறையினர் 7 பேர் அடங்கிய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பரங்குன்றம் மலை மீது இருப்பது 1000 ஆண்டுகள் பழமையான தீபத்தூண் என ஒரு தரப்பினர் நம்பிக்கை தெரிவித்து வரும் நிலையில், திருப்பரங்குன்றம் மலை மீது இருப்பது ஆங்கிலேயர் காலத்து எல்லைக்கல் என மற்றொரு தரப்பினர் வாதம் செய்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து திருப்பரங்குன்றம் மலை மீது மாநில தொல்லியல் துறையினர் 7 பேர் அடங்கிய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலமுருகன் வழங்கிட கேட்கலாம். பாலமுருகன், வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்களை சொல்லலாம். வணக்கம். திருப்பரங்குன்றம் மலை மீது தொல்லியல் துறையினர் 7 பேர் கொண்ட குழுவினர் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். மாவட்ட நிர்வாகத்தின் உத்தரவின் பேரில் அந்த ஆய்வு மேற்கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னையிலிருந்து 5 தொல்லியல் துறை அதிகாரிகளும், மதுரையிலிருந்து 2 அதிகாரிகளும் காவல் ஆய்வாளர் பாதுகாப்புடன் மலை மீது சென்று தற்போது அந்த ஆய்வை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பரங்குன்றம் மலை தொடர்பான விவகாரத்தில் வழக்கு நீதிமன்றங்களில் உள்ள நிலையில் சமூக ஊடகங்களில் அந்த மலை மீது உள்ளது தீபத்தூணா அல்லது நில அளவை கல்லா என்ற வதந்திகள் பரவி வருகின்றன. இதற்காக மாவட்ட நிர்வாகம் சார்பில் தொல்லியல் துறை ஆய்வு மேற்கொண்டிருப்பதாகவும் தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது. முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் கொண்டாடப்படும் விழாக்களில் முக்கிய விழாவாக இந்த கார்த்திகை தீபத் திருவிழா உள்ளது. இந்த ஆண்டுக்கான கார்த்திகை தீபத் திருவிழா கடந்த 25ஆம் தேதி தொடங்கி வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் முக்கிய நிகழ்ச்சியாக மலை மீது தீபம் ஏற்றும் நிகழ்ச்சி கடந்த 3ஆம் தேதி நடைபெற்றது. இந்த நிலையில் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என பல ஆண்டுகளாக இந்து அமைப்பினர் போராடி வருகின்றனர். இந்த நிலையில் அண்மையில் அதுக்கு தொடர்பான வழக்கும் தொடரப்பட்டு நீதியரசர் விசாரித்த போது ஜி.ஆர். சுவாமிநாதன் மலை மீது உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றலாம் என உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் மேல்முறையீடும் செய்யப்பட்டுள்ளது. தற்போது இந்த வழக்கானது உச்ச நீதிமன்றத்திலும் உள்ளது. தற்போது இது தொடர்பான நிலையத்தில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அந்த தொல்லியல் துறை ஆய்வு அதிகாரிகள் மலை மீது சென்று அந்த ஆய்வை மேற்கொண்டிருக்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.